இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடச்சக்கை கிரேவி, பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சீமச்சக்கை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முழு சீமச்சக்கை எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்குன்னு தனி மரமே இருக்குது இந்த மாதிரி காய்க்கிறதுக்கு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. ஸோ இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாதி மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். மீதியை இன்னொரு தடவை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச காயாக இருக்குது. அதனால் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் மீல்ஸு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஆட்டிறைச்சியோட அந்த சத்து எல்லாமே இதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுவி ஒரு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க தண்ணியில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கரை பிடிச்சிரும். அதுக்காக தான் நம்ம மஞ்சள் தண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கலர் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும். இல்லாட்டா கரை ஊறி வேறு ஒரு பிளாக் கலரில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நல்ல ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த கரையெல்லாம் போகிறது மாதிரி. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் பால் விட போகிறோம். தேங்காய் பால் விட்டு தான் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். இப்போது பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைமுറി தேங்காவை நல்லா துருவி அதோடைய பாலெல்லாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் வேகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போதைக்கு உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு அரை பருவம் ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு திரும்ப தான் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு அப்படியே வேக விட்டுக்கோங்க. இனி நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 10 பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நம்ம வந்து இடிகல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இனி நம்ம ஒரு பாதி பருவம் நமக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போது நமக்கு சீமச்சக்கை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். சாஃப்டாக குக்காக இருக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து மேஷ் பண்ணி பார்த்தா நல்லா வந்து சாஃப்டாக குக்காக இருக்கணும். இப்போ எடுத்து இதை ஓரமாக வச்சிடலாம், இருக்கட்டும். இனி நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சோம்பும் ஏலக்காவும் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்து இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரை நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறமாக வாரது வரை இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து வதக்கி விட போகிறோம். கூடவே ஒரு பழுத்த தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மேஷ் ஆகி குக் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு கலருக்காக. சேர்த்துட்டு திரும்பவும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம காரத்துக்கு இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறக்காங்க. ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம 2 சேர்த்துருக்கனால காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இனி நம்ம இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா இதை வந்து கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சீமை சக்கை வந்து சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற கரம் மசாலா கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம வேக வச்சுருக்க இந்த சீமை சக்கையை பார்த்துக்கலாம் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்ல அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது இதோடைய கன்சிஸ்டன்சி. அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட தோற்று போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு கிரேவி, டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு அந்த சீமை சக்கை வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் நேரமாகும். அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குழம்பு வச்சு எடுக்கிறதெல்லாம் ஒரு ஈஸியான வேலை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கூட செய்வாங்க, சூப்பராக இருக்கும். ஒரு தடவை அது உங்களுக்காக நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த சீமை சக்கையில் வந்து நல்லா கோட்டாகி குக்காகி கிடைக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு உப்பு தேவைப்பட்டால் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக நமக்கு சீமை சக்கை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் கிடச்சிதுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்து இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணுன்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.